ஆத்மனக்கு சாமி. பேர் மு காவியா. மு காவியா இன்சிலோட தான் சொல்றது. இன்னும் இப்போ படிப்பு சரியா இருக்குது. சரி சரி சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. நான் வீராட்சிக்குப்பத்துலேருந்து வந்திருக்கேன். வீராட்சிக்குப்பத்துலேருந்து வந்திருக்கேன். வீராட்சிக்குப்பா அதாவது தருமபுரி பக்கம், இந்த இது ஊத்தங்கரை பக்கம். சந்தோஷம். சொல்லுங்க சாமி. இறப்புன்றது வந்து ஒரு சட்டையை கழட்டு போடுற மாதிரி சொல்றீங்க சாமி. ஆமா, கொஞ்சம் வருஷம் பேசுங்க. ஆனா இப்ப நம்ம அப்பாவே இருந்தா செத்துட்ட அப்புறமா அவங்கள டெட் பாடி வந்துருச்சா அப்படின்னு தான் கேட்குறாங்க. அது ஏன் சாமி? ஏன் இன்னும் வரலையா அப்படின்னு, அப்பா இன்னும் வரலையா அப்படின்னு ஏன் சாமி கேட்க மாட்டேங்கிறாங்க? டெட் பாடி தான் சாமி சொல்றாங்க. ஆமா, அதுதான் ஏன் சாமி? ஆனா இறப்புன்றது ஒரு திரும்ப வரும்ல பிறப்புன்றது. கண்டிப்பா வரும். அப்ப இருந்தும் ஏன் சாமி டெட் பாடின்னு சொல்றாங்களே? அதுதான் டெட் பாடின்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப அதை நம்ம சிந்திக்கணும் தானே. பிறப்பு இருக்கியா, அதுக்கு எதுக்கு நம்ம டெட் பாடி? பிறப்பு அப்புறம் இருக்கட்டும், பிறப்பு அப்புறம் பேசிக்கலாம். இப்போ மனுஷன் செத்தா பாடிங்கிற இப்போ அது இப்போ நம்ம பாஷையில் பேசணும்னா போனோம் அப்படி பேசலாம். நம்ம ரெண்டு பேருமே உயிராக இருக்கிற வரைக்கும் நம்ம அது நம்ம அப்பா, நம்ம அம்மா, மாமா, அத்தை இப்படி சொல்கிறோமா? அப்போ செத்ததுக்கு பின்னாடி அது என்னன்னு சொல்கிறோம்? போனோன்னு சொல்கிறோம். அப்போ நமக்கே பிறப்பு இருக்குது. அப்படி இருக்கிற போது இதையா வந்து நம்ம போனோன்னு சொல்லணும்னு கேட்குறீங்க. அப்படித்தானே கேட்குறீங்க. கோழி செத்துதுன்னு வச்சுக்கோங்க, என்னன்னு சொல்கிறோம்? கோழி செத்துருச்சு. ஆடு செத்துதுன்னு வச்சுக்கோங்க, ஆடு செத்துருச்சு. ஆடு செத்துருச்சு. மனுஷன் செத்தா? மாடு செத்தா? மாடு செத்து. மாடு செத்துருச்சு. பேர் மாறுதா? அது எதுக்கு? அது புளி செத்தா புளி செத்துருச்சு. அப்படித்தானே? மனுஷன் செத்தா மட்டும் ஏன் மாறுது? அதே ஏன்னு கேட்குறேங்கிறீங்களா? அதானே அதானே கேள்வி. நான் மனுஷன் ஒரு பைசாவுக்கு ஆகாதவங்கிறது சொல்றது அதுதான். மனுஷன் இல்லைன்னா இந்த உலகம்ங்கிறது ஒண்ணு இல்லைங்கிறது அதுதான். மனிதன்கிட்ட இருக்கிறதுலே பெரிய விஷயம் இந்த பிரபஞ்சத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி அவன்கிட்ட இருக்குது. அதே போல இவன் எந்த இதுக்கு செல்லா காசுலாய்வுன்னு சொல்றது இந்த மனுஷங்கிட்ட இருக்கு. சரிங்களா? இந்த உடம்புங்கிறது வந்து ஆன்மாங்கிறது வந்து வேற. இது அந்த ஆன்மா போட்டுக்கிற சட்டை. சரிங்களா? இதுக்கு ஏன் நமக்கு இந்த பொணம்ங்கிற பேர் வருது தெரியுமா சாமி? விளக்கமா சொல்லணும்னா, எந்த பறவையாவது சிரிக்குதா? சிரிக்கிறது இல்லை. அழுகுதா? அழுகிறது இல்லை. எந்த பறவையாவது தற்கொலை பண்ணிக்குதா? சுருக்கு மாட்டிக்குதா? மருந்து குடிக்குதா? இதெல்லாம் யார் செய்யறா? மனுஷன் செய்யறானா? அப்போ அதனுடைய இயல்பு வேற, இவனுடைய இயல்பு வேற, இயக்க வேற இல்லையா? தெய்வத்துக்கு சமமா இருக்கிறவனும் இவன் தான், இருக்கிறதுலே சீர்கிட்டு போறவனும் இவன் தான் இல்லையா? அப்போ இவன் என்ன பண்ணணும்? சிந்திக்கணும். இதுகளுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்குதே அப்படின்னு இவன் சிந்திச்சிருந்தான்னா இவன் கடவுள் ஆகுமா? இதை பற்றி பணம்னு பேச மாட்டாங்க. அது என்ன இது சாசம் தானப்பா, இந்த சட்டையை போட்டால் ஒரு சட்டையை மாற்றிட்டு போறோம்னு போயிடலாம் இல்லையா? இதெல்லாம் செஞ்சு வச்சுக்கிறதுனால இறைவன் என்ன பண்ணிட்டான் தெரியுமா? அடே, நீ ஒரு பைசாவுக்காகாத ஆளு, நீ சம்பாதிக்கிற காசு, நீ சம்பாதிக்கிற சொத்து, நீ சம்பாதிக்கிற உறவு எதுவுமே உன் கூட வராது. நீ ஒண்ணுமில்லாத சல்லி பைசாவுக்கு ஆகாத பைய, அதுக்குள்ள என்னதுக்கடா நான் படைச்சதெல்லாம் உன்னோடதுன்னு சொல்லிட்டு தெரியாடா, திருட்டு போயிடுன்னு அவன் கேட்குறியா நம்மள? அதை சொல்றதுக்கு இது சரியா சாமி? அடுத்தவங்களுக்கு தானே இது, இயற்கை இது தானே இது, நம்மளது இல்லையே. பிறக்கிற போது எதாவது கொண்டு வந்தோமா? காடு வீடு மனை கூட வருமா? மாடு மனை கூட வருமா? மனைவி கூட வருவாளா? பெத்த பிள்ளைங்க கூட வருமா? எதுவும் வராது. அப்போ உன்னோட இதே வந்து இல்லாத போது உனக்கு எதுக்கு இது? அதனால ஒழுக்கமா வாழுன்னு சொல்றதுக்கு தான் ஒரு இது. சரியா சாமி? குணம்ங்கிறது வந்து நமக்குத்தான் அந்த. அப்போ இவ்வளோ கேவலமான இதை போய்
இந்த ஆசையெல்லாம் உனக்கு ஆகாதுடான்னு இவன் சிந்திக்கிட்டுங்கிறதுக்காக இப்படி ஒரு படைப்பை நமக்கு இறைவன் கொடுத்துருக்குறாங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். புரியுதுங்களா? இப்போ ஒருத்தவங்க நல்ல விஷயத்த சொல்றாங்கன்னா அது நம்ம டக்குன்னு மறந்துடுறோம். இதே ஒரு கெட்ட விஷயத்த சொன்னா அது நம்ம மறக்க மாட்டேங்கிறோம். அதே திரும்ப திரும்ப ஞாபகம் வருது. சப்போஸ் யாராச்சும் திட்டா அதே தான் அவங்கள பார்க்கும்போது அதே தான் ஞாபகம் வருது. அதே சமயம் இதே நல்ல விஷயம் சொல்றது அது நம்மளுக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. அவங்க சொன்ன ஒரு வார்த்தை கெட்ட வார்த்தை அது திரும்ப திரும்ப நம்ம கிட்ட வருது. ஏன் சாமி இது அது மட்டும் மறந்துடுறோம், இது மட்டும் ஏன் மறக்க மாட்டேங்கிறோம்? இந்த நான் அப்படியே சொன்னேன், மனம்ங்கிறது வந்து இந்த ஆன்மாங்கிறது வந்து இந்த ஆன்மாவுக்கு நல்லதும் தெரியாது கெட்டதும் தெரியாது. எது வந்து இந்த மனம் போய் என்ன பண்ணும்னா எது மோசமானதோ அதைத்தான் பற்றி பிடிச்சிக்குது, இறுக்கி பிடிச்சிக்கும். சரியா? அப்போது இந்த ஆசாபாசமெல்லாம் வந்து அளவாக இருந்ததுன்னா நமக்கெல்லாம் கஷ்டம் வராதுன்னு தெரியுது. நம்ம என்ன பண்ணுறோம்? ஊருப்பட்ட ஆசாபாசத்தை வந்து நம்ம வாடுற அளவுக்கு எல்லா வசதியும் இருந்தாலுமே இந்த பக்கத்து ஊரும் விலையை கொடுத்தாலும் வாங்கிடலாம்ங்கிற ஆசை இருக்குது இல்லையா? அப்போ இந்த மனம் வந்து சரியா இல்லை தானே? சரி இல்லையா? அப்போ இதுக்கு நல்லதும் தெரியாது கெட்டதும் தெரியாது. அப்போ இது எதுன்னா கெட்டதுக்கு தான் இது அதிகமாக போகுமே தவிர நல்லதுக்கு வராது. ஏன்னா இதனுடைய தன்மை அதுதான். அப்போ அதை நம்ம கண்ட்ரோலை வச்சுக்கணுன்னா இந்த மாதிரி ஆன்மீக பாதையில் போய் தான் அதை புரிஞ்சுக்க முடியும். அதனால வந்து எது வந்து நமக்கு ஆகாதோ அதுதான் வந்து முதல்ல வந்து நம்ம வீட்டு வாசலில் நிற்கும். புரியுதுங்களா? எவன் சண்டைக்காரனா அவன் தான் நம்மகிட்ட வம்பிழுப்பியான். எவன் நமக்கு ஆகாதோ அவன் தான் முதல்ல வந்து நம்மகிட்ட ஒரு பிரச்சனை பண்ணுவான். இது எது காரணம்? மனம் தான் காரணம். அப்போ மன பக்குவம் அடைச்சதுன்னா நம்ம அதை பற்றி கவலைப்பட மாட்டோம். நமக்கு அந்த எண்ணமே வராது. அப்போ நமக்கு வந்து நம்ம மனசை பக்குவப்படுத்தணும். நம்ம மனசை பக்குவப்படுத்தினா இந்த மாதிரி பிரச்சனைகள் நம்ம வச்சுக்க மாட்டோம். மனம்தான் காரணம் இதுக்கு. புரியுதுங்களா? அதுக்கு அடுத்ததுலன்னு போயிட்டீங்கன்னு வச்சுங்க, முடிஞ்சு வச்சா ஒரு விஷயமா அதில் ஒன்று நீங்கள் எதிர்பார்க்குறீங்க இல்லையா? இப்படி வரக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது, நீங்கள் அதில் ஒன்று நீங்கள் எதிர்பார்க்கறதுனால தான், அந்த எதிர்பார்ப்புன்னு ஒன்று இருக்கிறதுனால தான் உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை வருது. இவங்க பேசக்கூடாது, நம்ம எப்போவுமே இப்படி தான் இருக்கணும், அப்படி இருக்கணும்னு ஒரு உள் மனசில் இருக்குது இல்லையா? அந்த எண்ணம் தான் உங்களை இந்த மாதிரி அலக்கழிக்கிறதுக்கு காரணம். அதனால அதுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்கக்கூடாது. மனசை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும். வச்சுக்கிட்டிங்கன்னா வாத்தியார் திட்டினாலும் கவலைப்படல, அம்மா திட்டினாலும் கேட்கல, இல்லை நம்ம ஃப்ரெண்டுக்கு ஏதாச்சும் சொன்னாலும் அடப்போ அப்படின்ட்டு நான் கரெக்டாக இருக்கிறேன், உனக்கு நீ என்னமோ சொல்லிட்டு போ, எனக்கு என்ன போகும், என்னமோ சொல்லிட்டு போ, நான் கரெக்டாக இருக்கிறேன் அப்படின்னு போயிட்டே இருக்குவேன். அதுக்கு தான் அப்படியே பாப்பா கேட்ட தைரியம் வேணும்னு சொன்னேன். அந்த தைரியத்தை நம்ம வர வச்சுக்கணும். யாரை எதை வேணாலும் சொல்லட்டும், சரிதான், சரி, யார் எதை வேணாலும் சொல்லட்டும், அதை பற்றி டோன் கண்டு போயிட்டே இருக்கணும். ஆனால் நம்ம கரெக்டாக இருக்கணும். அதை அந்த அளவுக்கு நமக்கு அந்த தைரியம் வரணும்னா நம்ம கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அதை ஃபாலோ பண்ண முடியும். சரியா? சரி, ஏன் சாமி என்ன ஒன்றுமே இல்லை? சரி 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 சரி.